வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். ஜப்பானில் மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ரொம்பவும் வினோதமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் முதலாக எஸ்கலேட்டரில் போகும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது வேர்ல்ட் ஷார்ட்டஸ்ட் எஸ்கலேட்டர். நீங்கள் எஸ்கலேட்டர் பெரிய மால்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மால்லலாம் கிட்டத்தட்ட 10-20 படிக்கட்டுகள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் வெறும் 5 படிக்கட்டுகள் கொண்ட சின்ன எஸ்கலேட்டர் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான ஷார்ட்டஸ்ட் எஸ்கலேட்டரை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஜப்பானுக்கு தான் போகணும். உலகத்திலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் எஸ்கலேட்டர் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ஜப்பான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மாலில், அதாவது ஜப்பானில் கவசாக்கி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாலில் தான் இந்த மாதிரி 6 செகண்ட்ஸில் நம்ம இந்த படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கிடலாம். அந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸ் கொண்ட எஸ்கலேட்டரை வடிவமைச்சிருக்காங்க. இது 2 ஃப்ளோர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஷாப்பிங் சென்டரில் வடிவமைச்சிருக்காங்க. எந்தெந்த பாசிபிள் வேலைலாம் லைஃப்பை சிம்பிள் ஆக்க முடியுமோ அந்த வகையில் ஜப்பானில் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸை உட்புகுத்திட்டு தான் இருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கவாபாத்ஸ். இதை பார்த்த உடனே நமக்கு தோன்றது, இந்த பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? பழங்குடியினர்கிட்ட மனுஷங்க மாட்டினாங்க அப்படின்னா அவங்கள பழி கொடுக்கறதுக்கே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையாகவே இது கவாபாத்ஸ், அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நம்மளை ரொம்பவும் ஹெல்த்தியாக வைக்கக்கூடிய ஒரு மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை ட்ரெடிஷ்னலான பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய கால்ரான், அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொரிக்காஞ்சட்டி பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணியை ஃபில் பண்ணி அதில் நிறைய ஹெர்பல்ஸ், அதாவது நல்ல வாசனை மிகுந்த ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அதில் தீ மூட்டி தண்ணியை நல்லா ஹீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்டீம் பாத் எடுக்கிற மாதிரி இருக்குமாங்க. இதை வெளியே இருந்து பார்க்குறதுக்கு அப்படியே உயிரோடு நம்மளை கொதிக்க வைக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இது ஒரு சூப்பரான மெடிசினபிள் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வெளியேறுமாங்க. இந்த மாதிரி ஒரு பாத் எடுத்துக்கிறதுனால நம்ம நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி நம்மளுடைய உடம்புல ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்குமா. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்னேக் மசாஜ். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா கவாபாத், அதே மாதிரி இந்த ஒரு ஸ்னேக் மசாஜும் ரொம்ப யூனிக்காக வித்தியாசமானதாக இருக்கும். இதுவுமே ஜப்பானில் மட்டும்தான் காணப்படுதுங்க. ஒரு முழு நீள 550 பவுண்ட் எடை இருக்கக்கூடிய பைத்தான் பாம்பை நம்ம மேலே ஊர்ந்து போக விடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்னேக் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, பேம்புவால், அதாவது மூங்கில்களால் செய்யப்பட்ட பெட்டை உருவாக்கி அந்த பெட்டில் நம்மளுடைய வயிறு தரையை தொடுற மாதிரி, அதாவது அந்த பெட்டில் இருக்கிற மாதிரி நம்ம குப்புற கவுந்து படுக்கணுங்க. நம்ம மேலே இந்த மாதிரி பாம்புகளை ஊர்ந்து போக விடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்னேக் மசாஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மசாஜ் பண்ணும்போது நமக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம இந்த பாம்பு மேலே எந்த ஒரு காற்றையும் நம்ம வாய் வழியாவோ நம்மளுடைய மூக்கு வழியாவோ அது மேலே படுற மாதிரி விடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மசாஜ் செஷன் 15 மினிட்ஸ் வரைக்கும் போகுமாங்க. இந்த சமயத்தில் நம்மளுடைய உடம்பை கொஞ்சம் கூட மூவ் பண்ணாமல் அப்படியே படுத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மசாஜ் எடுத்துக்கிறவங்களா இருக்கட்டும், சத்தமே போடக்கூடாதாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனாலும் இப்படி ஒரு மசாஜ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் எடுத்துக்குவீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டருமா டால். நீங்கள் ஜப்பானுக்கு போனீங்கன்னா இப்படி ஒரு டாலை நிச்சயமாக வாங்கிட்டு தான் வருவீங்க. ஏன்னா நம்ம திரும்புகிற இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டாலை நம்மளால் பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு குட்டியாக க்யூட்டாக இருக்குங்க. அதாவது இதனுடைய கண்கள் நம்மளையே பார்க்குற மாதிரி ரொம்பவும் பெருசாக வடிவமைச்சிருப்பாங்க. இது ஜப்பானுடைய சிம்பிள் ஆஃப் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஊரில் தஞ்சாவூருக்கு போனால் தலையாட்டி பொம்மை வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜப்பானுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு பொம்மையை கண்டிப்பாக வாங்கிட்டு வருவாங்களாம். ஏன்னா இது புத்திஸ்ட் மாங்கான தர்மாவை வச்சு வடிவமைச்சிருக்காங்களாம். புத்திஸ்ட் மாங்க் மெடிடேட் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி டாலை உருவாக்கியிருக்காங்க. இந்த டாலுக்கு கைகளும் கால்களும் இல்லாத மாதிரி உருவாக்கியிருக்காங்க. இது டெக்கரேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இல்லை. இந்த ஒரு டாலை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொம்மையை நம்ம வாங்கிட்டு வரணும். என்னுடைய கண்கள் ஃபில் பண்ணாமல் இருக்குங்க. நம்ம கோலை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த கண்களை ஃபில் பண்ணணும். அதுதான் இந்த டாலுடைய மோட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு டாலை நம்ம வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனசில் நினச்சிருக்கிற கோலும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த டால் வில்லேஜ். ஜப்பானில் நகோரா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அக்கா ஸ்கேர்க்ரோ அப்படிங்கிற இந்த வில்லேஜில் எந்த இடத்துலையுமே மனுஷங்களை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய வீட்டுடைய திருநையாக இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி லைஃப் சைஸ்டு, அதாவது ஒரு மனுஷங்க மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய டால்ஸை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மால்ஸ்குள்ளே போனாலும் அந்த மால்ஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய டால்ஸை பார்க்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி டால்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இந்த வில்லேஜில் மனுஷங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால இந்த இடத்துல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களுடைய பேர் என்னென்னா சிகுமி அயோனோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் இந்த மாதிரி லைஃப் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு டாலை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான டால்ஸை உருவாக்கி இந்த இடத்துல, அதாவது இந்த பர்டிகுலரான வில்லேஜில் மக்கள் இல்லாத இடங்கள்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்களாம். இவங்களுடைய நேட்டிவான இந்த இடத்துல மக்கள் இல்லாத இந்த விஷயத்த நம்ம நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்டி ஸ்பேஸை இந்த பொம்மைகளால் நிரப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட் பிளேஸாகவும் மாறிக்கிட்டே வருது. நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணவும் வராங்களாம். ஆனால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்ரீப்பி லுக்கிங்கில் தான் இருக்குங்க. அதாவது ஹாரர் மூவிஸில் வர மாதிரி தான் இருக்குது இல்லையா? நைட்டு நேரத்தில் இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் திகிலான அனுபவமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஒரு ரோபோட் தாங்க. ஜப்பானில் இப்படி ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக ஜப்பானில் நிறைய ரோபோட்ஸ் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த ஒரு ரோபோட் பார்க்குறதுக்கு ப்ரெக்னன்ட் வெர்ஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கர்ப்பமாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு ரோபோட்டை வடிவமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஜப்பான் எப்போவுமே புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறத நிறுத்தவே மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ரோபோட் ஒரு உதாரணமாக இருக்கும். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது வாட்டர் ஃபால் ரெஸ்டாரண்ட். தண்ணி விழுற இடத்துல இருந்து சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே நம்ம கெட்டிட்டு வந்த கெட்டு சோறை எடுத்து சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும்ல. இந்த மாதிரி ஃபீலெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? இப்படி ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஜப்பானில் ஆர்டிஃபிஷியலாக ஒரு வாட்டர் ஃபாலை உருவாக்கியிருக்காங்க. இந்த வாட்டர் ஃபால் இங்கே இருக்கிற செவரில் அப்படியே வலிஞ்சு ஓடுங்க. இந்த தண்ணிக்குள்ளேயே உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் பேம்பூ டேபிள்ஸில் நமக்கு சீ ஃபுட் எல்லாமே பரிமாறப்படுது. இதை சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல தண்ணிக்குள்ளே நனையிறது வேற ஒரு ஃபீலை கொடுக்குமாங்க. ஆக்சுவலாக இதை லெபஸ்டெயின் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் இப்படி ஒரு ஹோட்டலை உருவாக்கி இந்த மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்ஸை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறாங்க ஜப்பான்காரங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு ஐடி, அதாவது அவங்களுடைய நேம் மென்ஷன் ஒழுங்காக பண்ணலை. அந்த ஐடியிலேருந்து என்ன கமெண்ட் வந்திருந்தது அப்படின்னா, நான் அமைதியாக இருப்பேன், அமைதியாக இருக்கிற டைமில் அமைதியாக இருப்பேன், கோவப்படும் போது ரொம்ப கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.